Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா வாழைப்பூ பொரியல். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன் and வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த வாழைப்பூவை நல்லா அழகா இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுமே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 காஞ்ச மிளகாய் பீஸாக பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். சைடில் நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல பாசிப்பயிறு, அது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலேயே இந்த வாழைப்பூ அந்த பருப்பு நல்லா வேகணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக கல்லுப்பு. அது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் எடுத்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வெந்துருச்சா பார்க்கலாம். இன்னும் வேகணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. பருப்பும் கொஞ்சம் வேகணும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு இடித்து வச்ச பூண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அவ்வளோதான், தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா இழுத்துருச்சு. பருப்பும் பூவும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.